ஒரு சின்ன குழந்தை நாய் கடிச்சு ஒரு 10 நாளைக்கு மேலே ஆச்சுங்க. ஒரு 2 நாள் அதை பற்றி பரபரப்பாக நியூஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த குழந்தைக்கு என்னாச்சுன்னு சொல்லலை. அந்த நாய் வளர்த்தவருக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க, அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு தெரியல. அந்த நாய் வளர்க்குறவனுக்கு சுத்தமாக அறிவே இல்லைங்க. அறிவு இருந்திருந்தா அந்த நாயை வெளியில் அவுத்து விட்டுருக்க மாட்டான். ஏற்கனவே நிறைய பேர் வந்து சொல்லியிருந்திருக்காங்க நாய் அவுத்து விடாத அப்படின்னு சொல்லி. இவர் வந்து யார் சொல்றதையும் கேட்க மாட்டார், ஏன்னா ஒரு பெரிய ஆள். இப்போ இந்த நாயோட திமிருனால ஒரு பச்சை குழந்தையோட நிலைமை பாருங்க என்னாச்சுன்னு. இதை பற்றி யாருமே கவலைப்படல. இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொன்ன உடனே இதெல்லாம் நியூஸ் பேப்பரில் அதில் இதெல்லாம் வரவோ மீடியாலாம் வந்த உடனே கவர்மெண்ட் ஒரு நாய் வளர்க்குறதுக்கு ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஏற்கனவே நாய் வளர்க்கறதுக்கு, ஆடு வளர்க்கறதுக்கு, மாடு வளர்க்கறதுக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் எல்லாம் யாரும் ஃபாலோ பண்றாங்களான்னு கேட்டா இல்லைங்க. ஏன்னா கவர்மெண்டே அதை கண்டுக்கிறது கிடையாது. கவர்மெண்ட் தெருநாயவே கண்ட்ரோல் பண்றது கிடையாது. அப்புறம் எப்படி இவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும்? ராட்வீலர், பிட்புல், ஜெர்மன் ஷெப்பர்டு, ராஜபாளையம், கோம்பை இந்த மாதிரி ஒரு அக்ரெசிவான ஒரு நாய்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான கட்டுப்பாடு வச்சுதாங்க அதை வந்து விடணும். இவங்க செல்லப்பிராணி வளர்க்கறதுக்கு மற்றவங்களோட உயிரை வந்து பலியாக்க முடியாதுல்ல. அதுல இந்த ராட்வீலரும் பிட்புல்லும் வந்து உண்மையிலேயே ரொம்ப டேஞ்சரான ஒரு நாய் தான். மற்ற நாய்கள் மாதிரிலாம் கிடையாதுங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கலப்பு இனங்கள். வேற வேற மிருகங்களோட ஜீன் எடுத்து இதுக்கு வந்து கலப்பா உருவாக்கி அது நாய்க்கு உண்டான குணாதிசயங்கள் போக அது நரி, சிங்கம், சிறுத்தை இந்த மாதிரி பல விதமான கலப்பு இனங்களோட கலப்பு நாய்கள். இதுல வந்து செப்பர்டு இது கூட கொஞ்சம் அவ்வளவு ஆபத்து கிடையாதுங்க. இந்த பிட்புல், ராட்வீலர் ரெண்டுமே பாத்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரான ஒரு நாய். எது எப்படியோங்க நாய் பாத்தீங்கன்னா தெருவுலாம் நம்ம ஊர்ல வந்து தெருக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நாய் கூட்டம் கூட்டமா தான் சுத்துது. அதை கார்பரேஷன் எதுவுமே கண்டுக்கிறது கிடையாது. பேருக்கு 4 நாயை கூட்டு போய் எப்படியோ பிடிச்சிட்டு போய் அதுக்கு வந்து கருத்தடை பண்றது, ஏதாச்சும் ஒரு வேலைகள் பார்த்த மாதிரி கணக்காட்டி விட்டுறாங்க. 11 மணிக்கு மேலாம் 2 வீலர்ல வந்து வீடு வந்து சேரணும்னா, நைட்டை கடி வாங்க வரணும்னா அதுக்கு தனியா நம்ம வந்து ட்ரைனிங் எடுத்துருக்கணும், இல்ல நல்ல தைரியம் வேணும். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தோம்னா தெரியும். ரேபிஸால பாதிக்கப்பட்டவங்களை வந்து பாத்தீங்கன்னா தனியா ஒரு கூண்டு செஞ்சு அதுக்குள்ள அடைச்சு வச்சிருப்பாங்க. சாப்பாடை ஒரு தட்டுல வச்சுதான் உள்ள தள்ளி விடுவாங்க. தண்ணியா இருந்தாலும் அப்படிதான், தண்ணி குடிக்க மாட்டாங்க. தண்ணியை பார்த்தாலே பயம் வந்துடும். அந்த கூண்டுக்குள்ள அடைச்சிட்டாங்க அப்படின்னா அவர் கண்டிப்பா இறந்துருவாருந்தாங்க அர்த்தம். ஒரு 1 நாளோ 2 நாளோ 5 நாளோ கூட அவ்வளவுதான் உயிரோட இருப்பாரு. அவரோட அந்த பாடியை கூட இறந்துட்டாலும் அந்த பாடியை கூட வந்து ஃபேமிலிக்கு கொடுக்க மாட்டாங்க. அதை வந்து அவங்களே தகனம் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த பாடியில இருந்து கூட ரேபிஸ் அடுத்தவங்களுக்கு அட்டாக் ஆகும் அப்படின்ற அளவுக்கு அது ரொம்ப டேஞ்சரான ஒரு நோய் தாங்க. பொதுவாக நாய் கடிச்ச உடனே முதல்ல என்ன பண்ணணும்னா, நல்லா வெறும் தண்ணியை ஊற்றி அதை கழுவிட்டு அந்த இடத்துல உப்பு சோப்பு போட்டு நல்லா கழுவணுங்க. கழுவிட்டு உடனே பக்கத்தில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையம் அங்கே போனீங்கன்னா வந்து அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. 2 நாளைக்கு ஒரு தடவை ஒரு ஊசி போடுவாங்க. இதை வந்து முறையாக பண்ணணும். ஒருவேளை நம்ம ரேபிஸில் பாதிக்கப்பட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு எடுத்தவொடனே தெரியாதுங்க. கொஞ்சம் நாளாக தான் தெரியும். அதனால எப்பயுமே தடுப்பூசி போட்டுக்கிறது நல்லது. பொதுவாக நாய்களோட விளையாடாமல் இருக்கிறது நல்லது. ரேபிஸ் வந்த நாய் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஜொல்லு பிடிக்கும், தொறி பிடிச்சிருக்கும், கடிக்க வரும், கத்தம். அந்த நாய் பார்த்தாலே தெரியும். மற்ற நாய்கிட்ட இருந்து ரேபிஸ் வராதான்னா வரும் கண்டிப்பா. ஆனால் அளவு கம்மியாக இருக்கும். ஒரு நாய் ரேபிஸால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த நாய் எச்சில் பட்டா கூட அது நம்மளுக்கு கண்டிப்பா அதிகப்படியான பாதிப்பை வந்து ஏற்படுத்திடும். அதனால நாய் கடிச்சாதான் நான் வந்து ஊசி போடுவேன்னா இல்லை. நாயோட எச்சில் பட்டுருச்சு அப்படின்னா கூட நம்ம அதுக்கு ஊசி போட்டுக்கணும். அதனால மக்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் நாய்கள்ட்ட இருந்து பாதுகாப்பாக இருந்துக்கணுங்க. குழந்தைகளை வந்து பக்கத்திலே விடக்கூடாது.